ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த லீவு பொங்கல் வந்ததும் வந்துச்சு, நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வரோம், உங்கள் தோட்டத்தை பார்க்க வரோன்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் ஓகேன்னு என்னால் சொல்ல முடியல. வீட்டு வேலை, தோட்ட வேலை, பள்ளி வேலை எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இடையில ஒரு நாளைக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீண்ட நாட்களாக நம்மோடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லாமல் இப்போது ஃபஸ்ட்டு கேட்குறப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அதனால் அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி ஒரு உறவு வராங்க. அவங்க யாருன்னு சொல்லி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. பட் அவங்க இப்போ நியூ சப்ஸ்கிரைபருங்கிறதுனால சரி கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறதும். ஏன்னா பழைய சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன், அடுத்து சொல்கிறேம்மா அடுத்து சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் அட் அ டைமில் வந்தாங்கன்னா நமக்கு வீட்டு வேலைகள் அப்படியே நின்று போயிடும். கம்ப்ளீட்டாக நம்ம அவங்களோட இங்கே இருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட குரூப் அட்மின் நீண்ட நாட்களாக நம்மளோட பயணிக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்க வந்து என்னுடைய ஒரு வீடியோ கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வீடியோவுக்கு கூட அவங்க கமெண்ட் போடாமல் இருந்ததில்லை. எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் இல்லாமல் இருந்ததே இல்லை அவங்களுடைய கமெண்ட். அந்த மாதிரி என்னை வந்து என்ன சொல்கிறது, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அன்பு தோழி. இன்றைக்கி அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்டேயுமே வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம அந்த மருதாணி இதழுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்க இன்றைக்கி வரேன்னு சொல்லலைன்னா நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து நான் வீடியோ போடுறேன். ஆனால் என்னென்னா, இதுக்கு மேலே வரவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்போ கொடுக்குற மாதிரி மெச்சூர்டான காய்கறிகள் இல்லைங்கிறது மட்டும்தான் வருத்தம். ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து நிறைய அறுவடை பண்ணிட்டோம். போகி அன்னைக்கு பண்ணி நிறைய ஷேர் பண்ணணும். அப்புறம் பொங்கல் அன்னைக்கும் ஏகப்பட்டது பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தது, ஃப்ரிட்ஜில் இருந்தது எல்லாமே வந்து இப்போ காலி பண்ணுற அளவுக்கு நிறைய நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அப்புறம் நேற்று நாத்தனார் வந்தப்பையும் கொஞ்சம் கிடக்கக்கூடிய பிஞ்சுகள்லேருந்து எல்லாத்தையுமே பறித்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு அடுத்து பூக்கள் இருக்குது. காய்கள் வந்து அடுத்து வராமல் போகாது, நிறைய பூக்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. ஸோ அடுத்து இருக்குது. ஆனால் பட் இப்போ இந்த வீக்லேயே வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான். யாராவது வரேன்னு சொன்னால் அடுத்து உடனே எங்கள் வீட்டில் சொல்கிறதும் வச்சுச்சோ உங்களுக்கு கொடுக்க காய் இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கும் மனசில் அதுதான் படும். சரி பரவாயில்ல, அடுத்த முறை கொடுத்துக்கலாம். ஓகே, பாய்.